மார்னிங் சார். ம். ஊர்ல உள்ள அக்யூஸ்ட்லாம் இங்கே தான் இருக்கான். சரிங்க சார். இதுல யார் என்னன்னு கரெக்டா சொல்லு. சரிங்க சார். ரெட்டு சங்கர் சார். ஆ? ரெட்டு சங்கர் சார். ம். நீ அட்டு சார். நெஞ்ச என்ன நெஞ்ச நிமுத்துற? சாதாரண மண்ணுடா. இப்ப சொல்லு பேர் என்ன? அட்டி சார். இவனடா? இவள சார். அசால்ட் முரளி. அசால்ட் முரளி. இந்த மாதிரி கேஸ்லலாம் இவன் தான் இன்வால்வ் ஆவான். இல்ல சார். இல்ல? இவள சார். உன் பேரு? சென்ட்ரல் பாலு. ஆ? சென்ட்ரல் பாலு சார். ம். இல்ல சார். ரெட்டக்கொல்ல பாலு. டிங்க. நார்மலா சொல்டா பேரை. ரெட்டக்கொல்ல பாலு சார். 3 கொலை பண்ணா 3 கொலை பாலுன்னுவியா? மாட்டுங்கடா வச்சுக்கிறேன். ஓட்டேரி வா நெறி வா சார். வா. இந்த மாதிரி பயலுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவான். இல்ல சார். இவன் இல்ல? இல்ல சார். இவனும் இல்லையா? நீ வருவடின்ட்ட பிஸ்டல் மணி சார். மணின்னு சொல்றா. சரிங்க சார். அது என்ன மணி. பிஸ்டல்? மணி தான் சார். கீரிப்புள்ள சார். நவரு. இதோ பாத்தியா? சைக்கோ சுரேஷ் சார். என்னடா சைக்கோ சுரேஷ்? பேரை சொல்றா. சைக்கோ சுரேஷ் ஏய், சார். வெறும் பேரை சொல்றான். சுரேஷ் சார். இவன் மேல ஒரு 8 கேஸ் இருக்கு. இல்ல இவன் சார். நானு பாரு. இவர்ல சார். இந்த குழந்தை கிட்னாப், செயின் இருக்கிறது இதெல்லாம் இவனுங்க தான் பண்ணுவானுங்க. இல்ல சார். ம்? பில்டிங் வேலு. இவனும் இல்லையா? இல்ல சார். இவனுக்கு தான் அந்த ஊர்ல நடக்கிற எல்லா கெட்ட காரியத்துக்கு காரணம். இதுல எவனுமே இல்லைன்னா பின்ன யாரியா? சார் இந்த சாருங்களாம் ஆ? அந்த சார் மாதிரி இல்லைங்க சார். அறிவு இல்ல? இவனுங்க எல்லாம் சாராயா? அறிவு கிட்டவன சாரு மோருன்ட்டு. ஊர்ல நடக்கிற அத்தனை தப்புக்கும் இந்த கொலகார பாவிங்க தாலி இருக்கிற கம்யூனிட்டிங்க தான் காரணம். ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டாமலா போயிடுவீங்க. என்னையா இது? சார் தான் அடிக்கிறான்னு தெரியுதுல. இதுக்கு பேரு ஐடென்டிஃபிகேஷன் பாருடா. டேய் இவனுக்கு ஒரு டீ கூட வாங்கி தரலடா. ஆனா அந்த சாரு நம்ம கிட்ட அமௌண்ட் கொடுத்துருக்கு. அப்ப யாரு சாரு? ஆமா ஆமா, அந்த சார் தான் நல்ல சாரு. இந்த பசங்க போட்டிருக்க ட்ரெஸ் நாம அந்த பசங்களுக்கு கொடுத்த ட்ரெஸ் மாதிரி இல்ல. ஆமாண்ணே. நாம அந்த பசங்களுக்கு கொடுத்த ட்ரெஸ் இவனுங்க மாத்தி போட்டிருக்கானுங்கன்னா ஏதோ நடக்குது. போய் என்னன்னு பாரு. ஓகேண்ணே. முருகா முருகா வணக்கம் முருகா. யார் பண்ணி என்ன வேணும் என்ன சொல்லு. முருகா ஒரே போலீஸ் என்கொயரியா இருக்கு. அங்க இருக்கிற பசங்க பூராமே திருட்டு பசங்க. அதான் போலீஸ் பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. யாரோ மலேசியால இருந்து வந்த 2 பொண்ணுங்க வால்வோ பஸ்ல டூர் போயிருக்கு. அந்த பஸ்ஸை 2 திருட்டு பசங்க கடத்திட்டு போயிருக்கானுங்க. அந்த பொண்ணுங்க 2 பேரும் கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணுங்க. அதனாலதான் போலீஸ் தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு? அண்ணே பசங்க பஸ்ஸை கடத்திட்டாங்களாம். அவங்க கடத்துற பஸ்ல 2 கோடீஸ்வரோட பொண்ணு இருந்திருக்கு. அதையும் கடத்திட்டானுங்க. அந்த 2 பொண்ணை நாம கடத்தினா நம்ம செட்டில் ஆயிடலாம்ல. ஆமாண்ணே. அவனுங்களுக்கு போன போடு. ஏ மச்சி, அந்த ஆள் ஃபோன் பண்றான்டா. அவசரப்படாத மாம்சே. நம்ம இருக்கிற அந்த ஆளுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சதுன்னு வச்சுக்க நம்ம இந்த பொண்ணுங்களெல்லாம் பிரியிற மாதிரி ஆயிடும். ஐயோ, பஸ்ஸை கொடுத்தோன்னு வச்சுக்க நம்மளுக்கு வெறும் காசு தான் கிடைக்கும். கொடுக்கலனா நமக்கு வாழ்க்கையா கிடைக்கும். ம். ஹலோ பாஸ், சொல்லுங்க பாஸ். டேய் எங்கடா இருக்கீங்க? வந்துட்டு இருக்கோம் பாஸ். அந்த பஸ்ல 2 பொண்ணு இருக்காங்களா? ஆமா பாஸ், 40 குழந்தைங்க, ஆயா, வாட்ச்மேனு. விடுங்கடா. அதுல 2 பொண்ணுங்க இருக்காங்களா? அவனுக்கு எப்ப? ஆமா பாஸ் இருக்காங்க. ஏன் கேக்குறீங்க? ஏய், எனக்கு அந்த குழந்தைக்கெல்லாம் முக்கியம் இல்ல. அந்த 2 பொண்ணுங்க தான் ரொம்ப முக்கியம். சரி, இப்ப நீ எங்க இருக்கீங்க? உன்னதானே கேக்குறேன். டேய் பாஸ், ஹலோ ஓய். ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ. பாஸ் இங்க சிக்னல் இல்ல பாஸ். ஹலோ. இங்க சிக்னல் இல்ல, கூப்பிடுறாரு. நாம எங்க இருக்குன்னு கேட்ட உடனே போன் எடுத்து கட் பண்றானா? அவனுங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. ஆமாண்ணே. முதல்ல அந்த 2 பொண்ணுங்களை தூக்குவோம். சரிண்ணே. அதுக்கப்புறம் அவனுங்களை தூக்குவோம். ஓகேண்ணே. டேய் ஒன்னு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பஸ் கடத்தல்ல உங்களை எவனாவது சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. கடைசி வரைக்கும் களிசோறு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பஸ் லாரிலாம் நாங்க கடத்த மாட்டோம் சார். எல்லாம் இந்த பல்ராம் சேட்டு தான். யாரா பல்ராம் சேட்டு? சேட்டு பைக் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சுட்டு ஒரு 10,000 கொடு. அரே
பைக்கு ஸ்கூட்டர் எல்லாம் வாங்கி 15 வருஷமாச்சு. நம்ம குஜராத்ல இருந்து வந்த புதுசுல வாங்கினான். இப்போ ஸ்டேட் பிசினஸ் டெவலப் ஆகி லாரி பஸ் வாங்குற அளவுக்கு வந்துட்டான். ஏதாவது பெரிய காடி இருந்தா மட்டும் சொல்லு, இல்லைன்னா சலோ சலோ. உனக்கு என்ன, நீ சொல்லிட்டு போயிடுவ. சிக்கனா சாப்பிடுறது நான் தானே. செட்டு செட்டு நிம்பளுக்கு என்ன வேணும் சார்? ஒரு ட்ரெயின் 2 ஃபிளைட் வேணும். கிடைக்குமா? ஸ்டேட் இன்னும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. ஒரு வோல்வோ பஸ் கிடைக்குமா? ஆர்டர் கொடுத்திருக்கான், வந்ததும் சொல்றான். போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. கையில ஒரு ஜீப் இருக்கு, எடுத்துக்கிறியா? ஜீப்பா? என்ன மாடல்? நல்லா பளபளன்னு பாலிஷ் போட்டிருக்குமா? போலீஸ்னே போட்டிருக்கோம். நான் சேட்டு, நான் அடிச்சேன்னா அந்த அக்யூஸ்ட் 1 வாரத்துக்கு மேல உயிரோட இருந்ததா சரித்திரமே இல்ல. என்ன எதுவும் பண்ணிராதீங்க சார். சேட் உண்மையை சொல்றான். ஒரு வோல்வா பஸ் ஒண்ணு காணும். அத கடத்தினது யாரு? பஸ் எங்க இருக்கு இப்போ? அந்த பஸ் எங்க இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியறானே இல்ல. தோட்ட ஆள் 2 பேர் பஸ்ஸே கடத்திட்டாங்க. இன்னும் பஸ் வரல. வந்ததும் தகவல் சொல்றேன்னு சொன்னாங்க. அவனுக்கு போனை போட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஏதாவது சிக்னல் கொடுக்கறதுக்கு நீ ட்ரை பண்ண, உன்னை தொலைச்சிருவ சொல்லிட்டான். போனை போடுறா. ஹலோ தோட்டா, பஸ் என்னப்பா ஆச்சு? நான் சின்ன தோட்டா பேசுறேன். நம்ம பசங்க கடத்திட்டாங்க சேட்டு. நமக்கு தேவை பணம். அதுக்கு அந்த 2 பொண்ணுங்களும் வேணும். அரே, பஸ்ஸை கடத்தினா பணம் கிடைக்கும், பொண்ணுங்களே கடத்தினா என்னப்பா கிடைக்கும்? இந்த மாதிரி பல பஸ் வாங்கலாம் சேட்டு. அவ்வளவு பணம் கிடைக்கும். நீ போன வை சேட்டு. ஹலோ ஹலோ, அவன் வீடு எங்க இருக்கு? இங்க பக்கத்துல, மணிக்குண்டு பக்கத்துல இருக்கும். நீங்களாம் இங்கே இருங்க. ஓகே சார். இந்த வண்டியை தேடி அவனா வந்தான்னா வண்டியோட சேர்த்து அவனி அள்ளிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. ஓகே சார். ஓகே சார். நீ வந்து சேட்டு சொல்ற இடத்துக்கு வண்டி அடி.